ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகாதவர், நல்லதே செய்ய மாட்டார். ஆனால் நட்சத்திரமெல்லாம் பார்க்கும் பொழுது சுயஜாதத்தில் ஸ்தான பலம் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆகாதவர். அவர் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. 8ஆம் பாவம் அலைச்சலை கொடுக்குற பாவம். அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் 11ஆவது பாவத்துக்கு வாதகாதி ஸ்தானத்துக்கு அதிபதி. இப்பொழுது 3ஆம் பாவத்தில் வருகிறார். என்ன நடக்கும் பாருங்கள். குரு 3ஆம் பாவத்தில் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். என்றால் 3ஆம் பாவத்தில் போகிற குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை, நல்ல பார்வை. 3ல் குரு இந்த 5ஆவது எதை பார்ப்பாரு? 3, 4, 5, 6, 7 மனைவிக்கு நோய் நொடிகள் குறையும். அப்புறம் 9ஆவது பார்வையாக நல்ல பார்வை இருக்குது, கர்மம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், 9ஆவது பாவத்தை பார்க்குறார், அதனால் தொழில் நல்லா இருக்கும். லாபத்தையும் பார்க்குறாரு, அதனால் லாபம் நல்லா இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் மனசில் குத்துறா மாதிரி பல பேர் பேசுவாங்க. அதாவது உங்களுக்கு 45லேருந்து 60 வயசு இருந்தால் உங்கள் மகன், மகள், உங்கள் சம்சாரம் சில நேரம் பேசுகிறது பொழுது மனசில் குத்துறா மாதிரி இருக்கும். என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இங்கே இருக்கலாமா, ஓடிடலாமா? இந்த குரு அதிச்சார குரு. 6 மாதம்தான், டிசம்பர் மாதம் அப்படியே ஓடிடும். ஆனால் இந்த 6 மாதத்தில் நீங்கள் கோபம் செய்யக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அப்பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கம்மியாக பேச வேண்டும். தேவையில்லாத பேசிட்டு விவாதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், அல்லது பதவி போய்விடும். வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் லாபத்தை பார்ப்பீங்க. ஏன்னா சனியின் அருள் உங்களுக்கு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. லோக்கல் வியாபாரத்துலேயும் நல்லா பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, வியாபாரத்தில் உங்கள்லேருந்து கீழே இருக்கிறவங்க உங்களை நோண்டி கொண்டே இருப்பார்கள். அதனால் மன கஷ்டம் இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஆனால் அங்கே உங்கள் பாஸுக்கு உங்கள் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று பேசி இவங்க வேலை சரியாக செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவராக இருக்கீங்க, கொஞ்சம் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய்கள் வரும். ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த சீக்ரெட்டையும், டாப் சீக்ரெட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. இது மாத்திரம் ரொம்ப உஷாராக இருக்கணும். சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, கட்டலாமா கட்டக்கூடாதா என்று யோசனை பண்ணுறீங்க. கண்டிப்பாக கட்டலாம். ஆனால் அந்த பேப்பரெல்லாம் வந்த பிற்பாடு தான் வெளியே சொல்லணும். முன்ன சொன்னீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம்: தினமும் ஓம் குருவே நமஹ அல்லது ஓம் காம் கிரீம் குரூச குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வியாழக்கிழமை பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயிலுக்கு அல்லது குரு பகவான் கோயில் போய் அங்கே மஞ்சள் கலர் பூ வச்சு பழம் வச்சு பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.